இப்போ நான் பண்ணுறது வந்து எனக்கு வந்து 9வது வாரம் வெற்றிலை தீபங்க. நான் இதுவரையிலும் 8 வாரம் செஞ்சுட்டேன். இது 9வது வாரம். நான் தொடர்ந்து ஒரு 48 வாரம் செய்யலான்னு இருக்கேன். 48 வாரமும் இந்த வெற்றிலை தீபம் போட்டு அதோட பலன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு பித்தளை தாம்பூலத்தட்டை எடுத்துகிட்டு ஒரு 6 நல்ல வெத்தலையாக வாங்கிட்டு பளிச்சுன்னு இருக்க மாதிரி அதோட காம்பெல்லாம் கிள்ளிட்டு அதில் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன். ஒரு மண் அகல் விளக்கு எடுத்து அதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு பஞ்சு திரி, அதாவது நான் சிகப்பு கலரில் போட்டிருக்கேன், உங்களுக்கு இல்லைன்னா பஞ்சு திரி போட்டு நெய் ஊற்றி அதை ரெடி பண்ணிட்டேன். அந்த நெய் ஊற்றிட்டு அதுக்கு வந்து அந்த கிள்ளி வச்சுருந்த வெத்தலை காம்பு எல்லாமே அந்த அகல் விளக்கில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வெத்தலையில் எல்லாத்துலேயும் ஒரு பூ வச்சுட்டேன். பூ இருந்தால் பாருங்கள், இல்லை ஒரு பூ மட்டும் வச்சா கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்கிட்ட இருக்கிற ஒரு முருகர் சிலையை எடுத்து அதுக்கு ஒரு பிளேட் வச்சு அதில் கொஞ்சம் பச்சரிசி கொட்டி அதுக்கு பூவெல்லாம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு முருகர் சிலையும் ரெடி பண்ணிட்டேன். என்கிட்ட வேல் இருக்குது, அந்த வேலுக்கும் பூவெல்லாம் போட்டேன். அப்புறம் ஊம் போட்ட விளக்கு இருக்குது என்கிட்ட, அதுக்கு ஒரு பிளேட் வச்சு அதுக்கு கொஞ்சம் அரிசி வச்சு ஒரு காயின் வச்சு அதுக்கு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்சுட்டேங்க. இப்போ எல்லா சாமிக்குமே பூ போட்டு ரெடி பண்ணிட்டேன். பஞ்சபாத்திரமும் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு கொஞ்சமாக பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஜவ்வாது போட்டு ஒரு பூ போட்டு ஒரு பஞ்சபாத்திரம் ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது வந்து நெய்வேத்தியமாக வாழைப்பழம் வெத்தலை பாக்கு தான் வச்சுருக்கிறேன். வச்சுட்டு விளக்கேற்றிட்டு ஊதுவத்தி கற்பூரம் எல்லாம் காமிச்சிட்டேங்க. இந்த மார்கழி மாதங்கிறதுனால இது ரொம்பவும் நல்ல மாதமாக இருக்குது இந்த வெற்றிலை தீபம் போடுறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். நான் இதோட 9 வாரம் பண்ணிட்டேன். நான் தொடர்ந்து பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.